இன்னைக்கு சூர்யா அவர்களோட அடுத்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்குங்க. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அப்பாடி ஆஃப்டர் பிளட் ஷெட் மிஷின் கன்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி சலிச்சு போச்சு. இப்போ ஒரு புது லவ் ஸ்டோரி, ஃபேமிலி ஓரியன்ட் லவ் ஸ்டோரி சப்ஜெக்டில் நம்ம சூர்யா அவர்கள் நடிக்கிறாரு. ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப என்ன சொல்கிறது, ப்ளசண்ட்டாக இருக்குது, ஃபீல் குட்டாக இருக்குது அந்த டீசர் பார்க்கும்போதே. இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்கள், அப்புறம் மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார், இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. ஜூலை மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்குது. இவருக்கு என்ன சொல்கிறது, அந்த லவ் ரெண்டு பேருக்கும், இவர் ஒரு 40 years ஓல்டு மாதிரியும், அந்த 20 years டிஃப்ரென்ஸில் மமிதா பைஜு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் காதல் மாதிரியும் படம் காமிக்கிறாங்க. ஸோ இவங்க ஒன் சைடடாக லவ் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது தெரில. அவர் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் குழந்தையோட வராரு. அவருக்கு குழந்தையோட இருக்காரா அப்படிங்கிறதையும் நமக்கு இனிமேல் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டீசர் ஆனால் பயங்கர ஃபீல் குட்டாக ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. சில்லுன்னு ஒரு காதல், அதே மாதிரி மௌனம் பேசியதே, வாரணம் ஆயிரம்னு நம்ம சூர்யா அவர்களை ஒரு மாதிரி ரொமான்டிக் ஹீரோவாக முன்னாடி பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இந்த படமும் அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக்கு, ஸோ கேட்கவே வேண்டாம். இதனோட டைரக்டர் யாருன்னா வெங்கி அட்லூரி. இவர் தான் லக்கி பாஸ்கர் படம்லாம் எடுத்திருக்காருங்க. ஸோ லக்கி பாஸ்கர் சூப்பராக இருந்திருக்கும், வித்தியாசமான கதைக்களமாக இருந்திருக்கும். அதனோட வரிசையில் அவர் சூர்யாவை வச்சு இயக்கியிருக்காரு. ஸோ சூர்யா அவர்களுக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே அமையும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து படங்கள் லைனப் ஆயிருக்கு அவருக்கு. ஸோ ஜூலை மாதம் இந்த படம் ரிலீஸு. டீசர் போய் பார்க்காதவங்க டெஃபினட்டாக போய் பாருங்கள். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். மமிதா பைஜுவும் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அவங்களோட ஆக்டிங் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ராதிகா சரத்குமார் சூர்யா அவர்களோட அம்மாவாக வராங்க போல இருக்குது. அவங்களோடதும் அவங்க கேட்கவே வேண்டாம், நடிப்பு அரக்கி. ஸோ சூப்பராக நடிப்பாங்க. அவங்களோட லேட்டஸ்ட்டாக தாய்க்கழுவி முதற்கொண்டு நமக்கு தெரியும். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நானும் ரொம்ப பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கேன். டீசர் பார்க்காதவங்க டெஃபினட்டாக போய் பாருங்கள். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.